இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல். வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி, பட்டுன்னு கோபப்படுறதுக்கும் நம்ம ஒருத்தர் கோபப்பட வச்சாலும் கோபப்படாமல் ஒருத்தர் சிந்திச்சுட்டு இருக்கான் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ஆபத்தானவன். அவன் என்னதான் அவனை சீண்டிக்கிட்டே இருந்தாலும் அவன் கடந்து போகிறான்னா என்ன காரணம்? பயந்துட்டான் அர்த்தமா? பயலாம் கிடையாது, நம்மளை நல்லா வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம். தாவேக்காவை சேர்ந்த மரியாதைக்குரிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் ஐயாவை திமுகவை சேர்ந்தவங்க ஒரு நேரலையில் தாக்கியிருக்கீங்க. அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். விர்ச்சுவல் வாய்ஸ் சார்பாகவும் டிவிகே சார்பாகவும் கண்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விமர்சனத்தை தாங்கிக்கிறவர்கள் கூட உங்களுக்கு பக்குவம் இல்லாதவங்க நீங்கள் எதுக்கு இதுமாரி பொது விழாக்கெலாம் வரீங்கன்னே புரியல. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா அது போக போக உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்களை தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிடுறீங்க. இது என்ன ஆகும்னா பெரிய கலவரத்தை உண்டாக்கும். அதிகமாக இளைஞர் பட்டாளம் உள்ள இந்த கட்சியில் நாங்களே பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட பக்குவம் உங்களுக்கு இல்லைனா அது வேறு வகையில் பிரச்சனை போய் முடியலாம். ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களோட உறுப்பினர்கள் மட்டும் தான் உங்கள் கட்சியில் இருக்காங்க. ஆனால் தாவேக்கால அப்படி கிடையாது. உறுப்பினர்கள்னால் மொத்த மக்களுமே இப்போ தாவேக்கா பக்கம் தான் இருக்காங்க. இது தேவையில்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ண நிறைய பிரச்சனை தான் வந்து நிற்கும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண இது பண்ணுங்கள். பக்குவம் ஃபஸ்ட்டு வேணும். உங்களுக்கு முடியும், உங்களால் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணிடுறீங்க. முன்னாடி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் எதனாலும். சரிங்களா? பசங்களுக்கும் எங்கள் தலைவர் சொல்லி கொடுத்தேன். அதேமாதிரி தான் ராஜ்மோகன் அந்த இதில் சொல்லுவார். ராஜ்மோகன் சட்டசபையில் சொல்லுவார், எங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை, அண்ணன் ஒரு கருக்கன் பாறைக்காக வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணது எங்களுக்கும் பண்ண தெரியாமல் கிடையாது. எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் பக்குவத்தை மெயின்டைன் பண்ணுறோம். பார்த்து நடந்துக்குங்க. திமுகவினர்கிட்ட நாங்கள் தேவைக்கா சார்பாக நாங்கள் கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா?
இதுக்கப்புறம் காவல்துறைக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம், இந்தமாதிரி தாக்குதல் நடத்தினது மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் பொது வெளியில் ஒரு சில பொது நிகழ்ச்சி நடக்கும், நடக்காது. தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரத்துக்கும் எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் விமர்சிக்காதவனே நாங்கள் விமர்சிக்கல, இதெல்லாம் மோசமாலாம் விமர்சிச்சிருக்கீங்க. உங்கள் மேடையில் ஏறி கையெலும்பு உடைப்பேன்லாம் சொல்லும்போது கூட நாங்கள் எங்கள் சைடில் எந்த விஷயமும் எடுக்கல, எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அது காவல்துறை தான் எடுத்துச்சு. பொறுமையாக இருந்து பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. எங்கள்கிட்ட சின்ன பசங்களாக இருந்தாலும் எங்களுக்கு மெச்சூரிட்டி அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வேணும். இந்த தாவேகா சார்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். திமுகவில் இருக்கணும், தாவேகாவில் இருக்கணும், யாரோ கிடையாது. ஒன்று அப்பா திமுகவில் இருந்தால் பையன் தாவேகாவில் இருப்பான், இல்லை ஃப்ரெண்டோட அப்பா இல்லை ஃப்ரெண்டோட பசங்க, இப்படி தான் இருக்கும். அதில் அவசரப்பட்டு ஒரு சில விஷயம் திமுக நினச்சி ப்ளே பண்ணிங்கன்னா அந்த கேம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாமே திமுகவில் இருக்கிற எல்லாருமே வந்து சேர்ந்து தாவேகாவில் சேரக்கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். திருப்பியும் காவல்துறையிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் இன்டென்ஷனாக பண்ண திமுகவினரை நீங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு திருப்பி ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் தாவேகா சார்பா. உண்மை உறுதி உங்களுடன். இல்லை, உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தாவேகா அரசு வந்து ஒரு மிகச் சிறப்பான மக்கள் பணியில் இருக்குது. ஆனால் அது முக்கிய ஊடகங்கள் மூலமாக மக்கள்கிட்ட சேர்றதுல வந்து ஒரு நடைமுறை பிரச்சனை இருக்குது. அது என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை வந்து உள்ளபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வெளிப்படையான ஊடகத்தினுடைய தேவை இருக்குது. அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த வெற்றி தொலைக்காட்சி தொடங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள். உண்மை உறுதி உங்களுடன். ஆனா பிஜேபின்ற ஒற்றை வாரத்துல ஒரு ட்வீட் மட்டும் போடுங்க. முதலமைச்சர் அவர்கள் பிஜேபின்ற ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. பேர் என்ன? பேரை வேற மறந்துட்டு. ஓ, ஐ எம் பேக். தேசிய வீரர் ஐ எம் பேக். அவர் தானே நீ? சரி, காரை ஓட்டிட்டே இப்படி வீடியோ எடுக்கிறியே, கரெக்டா இது? ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பிஜேபின்னு சொல்லுங்கன்னா அவர் ஏன் பிஜேபின்னு சொல்லணும்? பிஜேபிக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தானே பிஜேபின்னு சொல்லணும். நீ தானே பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு கத்துற, அவரையும் சொல்லணும். சொல்லு. த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம்மா ஆனாங்க. அம்மா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இவ்வளோ வயசாயிருக்கு, நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய கஷ்ட நஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க, நிறைய அவச்சொல்களை தாண்டி வந்திருப்பீங்க. எதை எப்போ பேசணுங்கிறது அதை நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. சிஎம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணுங்க, இங்கே யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எதுக்காக பேசுகிறீங்கன்னு தெரியல. இப்போ த்ரிஷாவை பற்றி பேசலன்னு யாராவது கேட்டாங்களா உங்ககிட்ட? த்ரிஷாவும் திருமதி ஜெயலலிதா அம்மாவும் ஒன்றா? என்ன பேசுறீங்க நீங்க? என்னதான் நீங்க சிஎம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு சில வீடியோல ரொம்பவும் தப்பான ஒரு விஷயமா தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க. இதனால ஒரு சில பக்கம் உங்களை வந்து நிறைய தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாங்க. இத்தனை வயசாகி இது என்னோட பெற்றோரை பேசுனா நான் ஏத்துப்பேனான்னு கேட்டா ஏத்துக்க மாட்டேன். அது மாதிரி தான் உங்களை மற்றவங்க பேசுறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் தயவு செஞ்சே பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிஎம் அவர்கள் என்ன நல்லது பண்றாரோ அதை பத்தி நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு தெரிவிங்க, தப்பு கிடையாது. திரிஷாங்கிற ஒரு கேரக்டர் மேபி அவங்க கட்சியில இணையறாங்க இல்ல வராங்க, அரசியல்ல வராங்க அப்படின்னா அது வரும்போது பாத்துக்கலாம், அது வேற சாப்டர். அது இப்ப நீங்க பேசுறது ரொம்பவும் தப்பு. அதை தாண்டி உங்களை நிறைய அவதூறுகள் பேசும்போது, அசிங்கமான வார்த்தைகள் பேசும்போது, என் தாயை பேசினா நான் ஏற்றுப்பேனான்னு கேட்ட ஏற்றுக்க மாட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க பையன் பண்ணது வந்து இவங்களை பற்றி பேசக்கூடிய நிறைய பேருக்கு சொல்கிறேன், அவங்க எல்லாருமே இங்கே ஒழுங்கான்னு கேட்டால் யாருமே இங்கே ஒழுங்கு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. முன்னாடி நம்ம கெட்டவங்களா இருந்திருப்போம், இப்போ நல்லவங்களா இருந்திருப்போம், திருந்தி இருந்திருப்போம், ஏதோ சம்திங் ஹெல்ஸ் என்ன வேணா இருக்கலாம். அவங்க பையன் ஏதோ பண்ணாரு பண்ணலை, இப்போ எல்லாருமே நீங்களாம் ஒழுங்கா இல்லை நான் ஒழுங்கா? எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லாருமே 100% கரெக்டான பர்சனான்னு கேட்டால் கிடையாது. அதை விட்டுட்டு அந்த அம்மாவோட அவங்களோட வயசுக்கு அது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஒரு மாதிரி ரொம்ப கொச்சையா பேசுறீங்க. அவங்க பேசுறது தவறான விஷயம்னா பொறுமையா எடுத்து சொல்லுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக அவங்க பையனை பத்தி பேசுறது, போட்டோ போட்டுருவேன்றது, அதுங்கிறது இதுங்கிறது, இது நம்ம தாய் பத்தி யாராவது பேசினா நம்ம கம்முன்னு இருப்போமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு எந்த கட்சியினராக இருந்தாலும் யோசிங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயத்த வந்து நீங்க சோசியல் மீடியால பதிவிடுறீங்க.
இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மனசு வருது? கட்சி ரீதியா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர நம்ம அனைவருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, எல்லாருமே மனிதர்கள். முதல்ல அது என்னைக்குதான் நீங்க உணர போறீங்க? உனக்கு ஒண்ணுனா நான் நிக்கணும், எனக்கு ஒண்ணுனா நீ நிக்கணும், அப்படி இருங்க. அரசியல் ரீதியா வேறுபாடுகள் இருக்கா, விமர்சனத்துல வேறுபாடு இருக்கா, அதை எதனா பேசுவீங்கன்னு பார்த்தா எப்ப பாரு யாரையாவது ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியா தாக்குறது இல்லாத குடும்பத்தை இழுக்கிறது, குடும்பத்தை தாக்குறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, உன் குடும்பம் ஒழுக்கமா, உன் குடும்பம், இதெல்லாம் அரசியல்லே வராதுங்க. அரசியலே சேர்த்திக்க கிடையாது. என்னதான் எப்படிதான் அரசியல் பண்ண போறீங்கன்னு தெரியல எனக்கு.